அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு தானே? எல்லாம் சரியா இருக்குங்களா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க. இதுக்கு தான் இவன் முந்திரிக்கிட்டே முந்தி 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 போறானே தெரிய மாட்டேங்குது. புள்ள இல்லாதவ இப்படி முன்னாடி முன்னாடி போய் நின்று கடைசியில் என் பிள்ளைக்கு புள்ள இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது? ஐயோ அவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவனே. நல்லா இருக்கேன் ராணி. எப்போ வந்தீங்க? வந்தோம். எங்கள் அண்ணன் வரலையா? அவர் தோட்டத்தில் இருக்காருமா. நம்ம வீட்டு விசேஷம், வீட்டுக்கு வந்த மருமக வந்தாச்சு, வீட்டுல இருந்து அண்ணன் வரல. நல்லா இருக்குது போங்க. நான் இருக்கேனே, அது போகாதா? அதுவும் சரிதான். ஐயோ என்னால நினைச்சே பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்ததே கிடையாது. ஏன் போன தடவை நடந்தப்போ கூட என்ன அளவுக்கெல்லாம் நான் சந்தோஷமா இல்லை. ஆனால் இந்த தடவை நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கும் என்னோட சாமிக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன என் குழந்தைனார் அருவாவை பிடிச்சிட்டு ஏதோ கருப்பசாமி கணக்கா நிக்கிறாரு, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. நீங்க தான் வந்தோன்னே என்கிட்ட பேசவே இல்ல, குழந்தைன்ட்டு பேசணும்ல. சரிங்க குழந்தைனாரே. அதானே நாங்களும் ஒருத்தர் இருக்கோம், எங்களையெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஐயோ வாங்க குழந்தைனாரே, எப்படி இருக்கீங்க? ஊருக்குள்ள பார்க்க முடியலையே, அந்த அளவுக்கு பிஸி இல்ல ஐயா. இதுக்கு தான் காலை வரி விடுறதா நீ? அண்ணே போதும் வாங்க, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க இங்கிட்டு வாங்க. அதான் மணி ஆகிப்போச்சு, நல்ல நேரத்தில் எல்லாம் பண்ணணும் வைக்கணும்னாங்க. இப்போ அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஆரம்பிக்க வேண்டியதானே? அம்பிதா தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்களாமா பக்கத்துல. வந்துட்டோம். இவங்க வேற வர்றதா இருந்தால் முன்னாடியே வரணும், அப்படி இல்லையா வரலன்னு சொல்லிட்டு போகணும். இங்கே நல்ல நேரத்தில் எல்லாம் பண்ணுறது நேரத்தில் சும்மா களைச்சி விட்டுக்கிட்டு அவங்களே வந்துட்டாங்களே. வாங்க வாங்க, வண்டி அங்கேயே நிறுத்திட்டு வாங்கம்மா ரெண்டு பேரும். சரிங்க நீ வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கும் மச்சான். நீங்க நல்லா இருக்கீங்க தானே? அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்கய்யா. அமுதா வா, அமுதா வா. ஏன் அங்கேயே நிக்கிற? வாங்க வா. வாங்க சின்ன பொண்ணு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. என்கிட்ட பேசாதப்போ. அன்னைக்கு போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் அங்க இருக்கேன், என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ரெண்டு பேரும் போயிட்டீங்கல்ல. இல்லத்த அவருக்கு வேலை, அதான் கிளம்பிட்டோம். வேற ஒன்றும் இல்லத்த, அதான் சரி விசேஷத்துக்கு வருவோம்ல அப்ப பாத்துக்கிறதுன்ட்டு போய் கிளம்பிட்டோம். நான் இன்னும் பின்னாடி வீட்டுல தானே இருந்தேன். ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா வந்திருக்க மாட்டேன்னா? வேலைங்கத்த, அதான் தப்பா எடுத்துக்காதீங்கத்த. சரிடாமா சரிடாமா. பொழைங்க பொழைங்க, பொழைச்சாதான் இந்த காலத்துல மதிப்பேன். மச்சான் ஆரம்பிங்க மச்சான். இன்னும் வேற யாரும் வரணுங்களா? இல்ல நீங்க மட்டும் தான் மச்சான். நீங்க வந்தோடனே உழைக்கிறதுன்னு தான் இருந்தோம். வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைன்னு ஒரு இது இருக்குல்ல, அதான். என்ன காணிக்க வைக்கல போல இருக்கே? என்ன மாப்பிள்ள என்ன பண்றீங்க? காணிக்க எதுவும் வைக்கல போல இருக்கு பிள்ளையார்கிட்ட. அதான் காசு வைக்கிறேன். ஆத்தாடி, அதான் ஏதோ மறந்துட்டேனே நினைச்சேன். அதைத்தான் மறந்துட்டேனா? நாங்க எல்லாம் அதை கவனிக்கவே இல்ல. பரவாயில்ல, எங்க தம்பி எல்லாம் கரெக்டா கவனிச்சு செஞ்சுவிட்டா. அப்படி இல்லங்க, அதுல என்ன இருக்கு? அப்படி ஆண்டவனே, என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். உன்னை நம்பி தான் இந்த கல்யாண பேச்சே ஆரம்பிச்சிருக்கோம். எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்ப்பா ஆண்டவா. ஆத்தாடி, இது என்ன புள்ள வாழ்க்கைக்காக உடைக்கிற கை இப்படி அழுகி போச்சு. ஐயோ என்ன இது? இந்த காய் யார் வாங்கிட்டு வந்தது நேத்து? அத்தை தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இவன் ஒரு காய் கூட பார்த்து வாங்க தெரியாதா? என்ன போ. முன்னாடி போய் முந்திக்கிட்டு வேலை பார்க்கும்போதே நினைச்சேன் ஏதோ அவசரமா ஏதோ நடக்குமோன்னு. அதே மாதிரி பிள்ளைக்கு கல்யாணத்துக்குன்னு அடை உடைச்ச மொத்த கையை அழுகி போச்சு. இல்லை என்னத்தை சொல்லி தொலைகிறதுன்னு போ. தம்பி வெயில் ஓவரா இருக்குல்லப்பா, அதனால கூட காய் அழுகுனால அழுகி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2-3 காய் சேர்த்தே வாங்கிட்டு வந்திருக்குது. அந்த பையன்கிட்ட இன்னத்துக்கு விலை வசதியான காயை கொடுங்கன்னு தான் அண்ணி வாங்கினாங்க. அப்படி இருந்து எப்படி இப்படி கொடுத்தான்னு தெரியலப்போ. அப்பயும் சொன்னேன் பார்த்து வாங்குவோம் நீன்னு. எங்க நீங்க கேட்டீங்க? அவனே எடுத்து போட சொல்லவும் பாருங்க, கடைக்காரன் இந்த மாதிரி தேங்காயை போட்டு விட்டான். நானே இப்படி நடக்குதுன்னு நினைச்சா பார்த்தேன். கல்யாணம் புள்ள வாழ்க்கையில முதல்ல நடக்கிறது இப்படியா? எல்லாம் முந்திக்கிட்டு நடக்கும்போதே நினைச்சேன். எல்லாம் மூஞ்சி முகரை நீட்டிக்கிட்டே தானே கல்யாண பேச்சு பேசினாங்க. அப்புறம் இப்படித்தான் இருக்கும். இப்ப என்ன, ஒரு காய் உடஞ்சா என்ன, இன்னொரு காய் உடைச்சா போகுது. ஏன் அண்ணி உள்ள போய் தேங்காய் எடுத்துட்டு வாங்க போங்க. சின்ன பொண்ணு போ, முதல்ல உள்ள போய் தேங்காய் எடுத்துட்டு வா போ. காய் கூட பார்த்து வாங்க தெரியாது. வாய் மட்டும் பாரு, ஊர் வாய் அடிப்பாங்க. நானும் வரட்டுமா? இரு சின்ன பொண்ணு, இதை எடுத்துக்கிட்டு வாரேன். தட்டது தாம்பலத்தல்ல நீங்க தானே எடுத்து வச்சிங்க. கொஞ்சம் காயை நல்லா பார்த்து எடுத்து வைக்க கூடாது? நீங்க தானே நாளைக்கு இந்த காயை தான் எடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு சாமி படத்துக்கிட்ட எடுத்து வச்சிங்க.
அந்த காய் தானே நான் எடுத்துட்டு வந்தேன், மற்ற காயெல்லாம் நான் எடுக்கல நீ. என்ன போங்க, முதல்ல பிள்ளையோட விசேஷத்துல இதுக்கு தான் முந்திக்கிட்டு எதுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்றது. என்னக்கா தேங்காய் அவசரமா அழுகி போச்சு, என்னக்கா அது? ஆட்டம் வேற என்ன பண்றது, ஆத்தாள் மௌனம் சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க. இருந்து இப்பதான் அவளுக்கு கல்யாணன்ற ஒன்னே கூடி வந்துச்சு, அதுக்குள்ள இப்படியா நடக்கணும்? ஐயோ இங்கே பாரு, அதுக்கெல்லாம் வெளியே தான் இருக்குதுங்க. நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேச போய் எங்கிட்டாவது இருந்து காதில் இது விழுந்துச்சுன்னு வையே, அவ்வளோதான் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. வா, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. எப்படியோ நான் அப்பயும் சொன்னேன், அத்தையை நம்பி காசு கொடுத்து எல்லாம் வாங்க வைக்க வேணாம், நம்ம போய் வாங்கிட்டு வருவோன்னு. இவர் தான் சொன்னார், நம்ம வாங்கிட்டு வந்து 1000 குறை சொல்லும், அதுக்கிட்ட காசை கொடுத்து அதுவே அது பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வரட்டும்னு கொடுத்துருவோம். இல்லைன்னா நம்மக்கிட்ட அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லும் அப்படின்னாரு. அதே மாதிரி ஆகிப்போச்சு பாரு. இன்னைக்கு மட்டும் நானும் இவர் வாங்கிட்டு வந்து இப்படி அழுகி போயிருந்துச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நம்மள ஒரே ஆட்டமாக ஆடி கட்டி இருக்கோம். எப்படியோ நம்ம போகலை. போங்கக்கா, நல்லா இருந்தா சரிதான். அதுதான் பணக்கார வீட்டுக்கு சம்மந்தம் பண்ணுறோம், பணக்கார வீட்டுக்கு சம்மந்தம் பண்ணுறோன்றாங்கல்ல. பணக்கார வீட்டு சம்மந்தம் எப்படி இருக்குன்னு போக பார்த்தா தானே தெரியும். என்னைக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் தெரியும், அங்கிட்டு போய் தான் தெரியும். அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு. ஏ வள்ளியே ஜோர் ஆணிச்சடியே, ஏ வள்ளியே ஜோர் போடுறே. குடிகார பையன், நேத்தெல்லாம் வீட்டுக்கு சோறாக்கி வச்சு அம்புட்டு நேரம் உக்காந்துக்கிட்டு காவை காத்துக்கிட்டு இருந்தேன். படுபாவி போயிட்டு வரவே இல்லை. இப்ப விடிய காத்தாலும் குடிச்சுட்டு வந்துட்டு அதை போடு இதை போடுன்னு நம்ம உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆக்கி வைக்கும் போதெல்லாம் வந்து சோறு கேட்க மாட்டான், ஆக்கி வைக்காம இருக்கும்போதுதான் சோறுன்னு வருவான். மிளகாத்தூளை போட்டு கிண்டி சோத்தை எடுத்தாச்சு, குழம்பு வைக்கலன்னா அதுக்கு ஒரு ஆட்டம் கட்டி விடுவான். ஏ வள்ளியே ஜோராச்சடியே வள்ளியே. எடுத்துட்டு வா. எப்படித்தான் இவனுக்கெல்லாம் காலங்காத்தாலேயே சரக்கு கிடைக்குதுன்னே தெரியலப்போ. சி, என்ன இது வாழ்க்கைனே தெரியல. பிள்ளை அனுப்பிவிட்டோம்னே கொஞ்சமாவது ஏதாவது கவலை இருக்கு, நல்லா குடிச்சுக்கிட்டு ஆடுறாமா. வீட்டுல மல்லிகை ஜாமான் இல்ல, கடன் கட்டுறதுக்கு காசு இல்ல, சீட்டு பணம் கட்டுறதுக்கு காசு இல்ல, வெளிய போய் தலைகாட்ட முடியல. ஆனா குடிக்கிறதுக்கு மட்டும் எங்கிட்டு இருந்து காசு வருதோ. வள்ளியே ஜோர் போடுறே. இதாங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? இனிமேதான் சாப்பிடணும், சாப்பிடு. நாளைக்கு நல்லா தானே இருந்தேன், இப்ப என்னதாச்சு உனக்கு? என்னையா எதுக்கு ஊழ விட்டுக்கிட்டு இருக்க? என் புள்ள பாவம், என் புள்ள பாவம். இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு ஆடும்போது தெரியல உன் புள்ள பாவம்னு, இப்பதான் உன் புள்ள பாவமா? என் புள்ள சாப்பிட்டுச்சான்னு தெரியல. என் புள்ள எப்படி வளர்த்த தெரியுமா? ஆமா, வளர்த்து கிழிச்ச. ஒரு செமஸ்டர் தான், அதை மட்டும் முடிச்சு விட்டு போகட்டும்னு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாழ்க்கை அழிச்சு விட்டல. இப்ப என்ன? உனக்கு என்ன அடி தெரியும் என் பிள்ளைய பத்தி? என் புள்ள அப்படி வளர்த்தண்டி, அப்படி வளர்த்தேன். என் புள்ள வாழ்க்கையை அந்த படுபாவி அழிச்சு விட்டான், படுபாவி அழிச்சு விட்டான். சும்மா அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காம வாய் முடி சாப்பிடு. மனுஷனுக்கு வேலை இல்ல. என்ன சொன்னா? கட்டுன புருஷனா பொறுக்கியா? அடியே, நான் இருக்கவன் தாண்டி. நீ நல்ல துணி உடுத்தி நல்லா இருக்கிற, இல்லைன்னு வையே நீ சோத்துக்கு ஜிங்கி அடிக்கணும். என்ன பார்த்து பொறுக்கின்றியா? பொறுக்கி குடிச்சிட்டு வந்தாலே இவனோட அக்கப்போரும் நம்மளால தாங்க முடியாது சாமி. இந்த குடியை என்னைக்கு தான் நிறுத்தி தொலைவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இருக்கு, உனக்கு ஒரு நாள் இருக்கு. நான் என் புள்ள போன துக்கத்துல தொண்டை அடைச்சு போயிருக்கேன்டி, தொண்டை அடைச்சு போயிருக்கேன். குடிச்சாதான் புள்ள மேல அக்கறை வரும், இல்லைன்னா முறைச்சுக்கிட்டு தெரியுமா? இங்க வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டிருப்பான், புள்ள என்னாச்சு ஏதாச்சுன்னு நடிக்கிறான் பாரு. பத்தாம் உலகமாக நடிப்பு. உனக்கு என்ன அடி தெரியும் என் பிள்ளைய பத்தி? என் பிள்ளைய எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா? என் பிள்ளை எப்படி வளர்ந்தேன்னு தெரியுமா? நீ வளர்த்த வரைக்கும் போதும் வாயை முட்டி சாப்பிடு. ஐயோ, மிளகாத்தூளை மட்டும்தான் எண்ணெயில போட்டு வணக்கி இந்த சோத்தை போட்டுனே, உப்பு போடலையே. அடியே, சோறு நடி சூப்பரா இருக்கு இன்னைக்கு. உப்பும் போடல ஒன்னும் போடல, வெறும் எண்ணெய் ஊத்தி மிளகாத்தூளை மட்டும் போட்டு கிண்டி கொடுத்துட்டேன். அது சூப்பரா இருக்கா? ரைட்டு, சூப்பரா இருக்குடி, சூப்பர். இந்தா ஒரு ரூபா சாப்பிடு. ஐயோ, எனக்கு ஒண்ணு வேணாம், நீ சாப்பிடு.
சாப்பிடு, இந்தாடியே சாப்பிடு. வாய் மூடி சாப்பிடியா? குடிச்சுட்டு வந்து நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு இருப்பான். வள்ளி, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையே. வாங்க. ம், ம். ஐயோ, இந்த ஆள் வேற குடிச்சிருக்கான். இந்த நேரத்துலயா வரணும்? என்னக்கா, என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னது? எல்லாம் நம்ம பிள்ளைங்களை பத்தி தான். நம்ம பிள்ளைங்கள பத்தியா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் விளங்கலையே. இல்ல, என் பையனும் உங்க பொண்ணும் விரும்புறான்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் நம்ம ஊர் முழுக்கவே தெரிஞ்சு போச்சு. என் பையனுக்கு பயந்துக்கிட்டு பிள்ளையை கூட்டிட்டு போய் அங்கே ஐம்பது தூரத்தில் விட்டுட்டு வந்திருக்கீங்க. எதுக்கு சும்மா அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு விரும்பினவங்களே சேர்த்து வச்சுட்டு போவான். இந்த அறிவு கட்டவனே, சோறு சாப்பிட்றத தூக்கி கீழே விசிறியே. உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இந்த சோறு கூட இல்லாம எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற நீயே. என்ன சொன்னா என் பிள்ளைய உன் வீட்டுக்கு உன் பையனை கட்டி கொடுக்கறதா? அந்த குடிகார பொறுக்கி என் பிள்ளைய கட்டி கொடுக்கறதா? ஐயோ, இவனே குடிச்சுட்டு தான் ஆடுறான், இதுல அது வேறயா? ஐயோ தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. என் பையன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கான். அவரோட ஆசையே இவன் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லபடியாக பொறுப்பாக இருக்கணும்னு தான். பொறுப்பே இல்லாமல் இருக்கான். அதான் இப்போ ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணி வச்சாலாவது கொஞ்சமாவது பொறுப்போடு வேலை வெட்டி பார்த்து பொறுப்பாக இருப்பான்றதுக்காக தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? அது நான் செத்தாலும் முடியாது. உன் பையன் குடிச்சு போட்டு ஊர் முழுக்க உளுந்து கிடப்பான். என் புள்ள காலத்துக்கும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அவனை போய் தூக்கிட்டு வந்து கிடக்குமா? தம்பி, உங்க பொண்ணை என்ன நம்பி கட்டி கொடுங்கய்யா. உங்க பொண்ணு வர நேரமாவது என் பையன் கொஞ்சம் திருந்தி இருப்பான். அதுக்காக தான் வந்திருக்கேன். உன் பையனை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் என் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாது. அது வாழ்க்கையை என்னால அழிக்க முடியாது. இங்க பாருங்க, அவர் இப்ப குடிச்சிருக்காரு. குடிச்சிருக்க நேரத்துல நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் அவர் அதை ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாரு. நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல வள்ளி, என் நிலைமையை புரிஞ்சுக்க. அவன் இப்படி ரோடா குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறத என்னால் சத்தியமா பார்க்க முடியல. உன் பொண்ணு அவன் விரும்பி இருக்கான். அப்படின்னும் போது 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச குடும்ப பொறுப்புன்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என் பிள்ளையும் நல்லா இருக்கும், உன் பிள்ளையும் நல்லா இருக்கும். என் வீட்டில் கஷ்டப்படணும்னு உன் பிள்ளைக்கு எந்த தலையெழுத்தும் இல்லை. என் புருஷன் சாகும்போது கூட நான் யார் வீட்லேயும் கையேந்த கூடாதுன்னு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்கேன். அப்படி எல்லா சொத்தையும் கூட உன் பிள்ளை பேரில் எழுதி வைக்கிறேன். என் பிள்ளைய எப்படியாவது கட்டிக்கிட்டு நல்லபடியாக அவனை திருத்தி குடும்பம் நடத்த வைமா. இங்க வருகக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே இந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு பெரும் அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காலையில குடிச்சுட்டு வந்து கிடக்கான். இவனை நினைச்சே என்னால நொந்து போய் கிடக்குறேன். இதுல என் புள்ள காலத்துக்கும் தண்ணீர் வெடிக்க சொல்றீங்களா? உங்க பையன் மாதிரி ஒரு ஊதாரியை கட்டிக்கிட்டு அதெல்லாம் முடியாதுக்கா. கஷ்டக்காரனே கட்டினாலும் குடிகாரனை கட்டக்கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஒத்த பிள்ளைய பெத்து பொன் போல வளர்த்து குரங்கு கையில பூ மாலை கொடுத்த மாதிரி என் புள்ள வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன்க்கா. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன பண்ணி நீ எப்படி பேசினா எப்படி? ஏக்கா, குடிகாரனால நான் அவதிப்பட்டிருக்கேன்க்கா. என் புள்ள அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க, இப்போ உங்க பையன் எனக்கா இருந்தும் என் புள்ள உங்க வீட்டு பிள்ளையா இருந்து இப்படி நான் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டா நீங்க பொண்ணு கொடுப்பீங்களா? சொல்லுங்க பாப்பா. அந்த மாதிரி தான்க்கா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை. கிள்ளிக்கீரையா நினைச்சது கிள்ளி தூக்கி வீசுறதுக்கு எனக்கு தான் எந்த ஆதரவும் இல்லாம என் பிள்ளைய கரை சேர்க்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்கக்கா. ஏய், உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கவே மாட்டேன். உன் பையன்லாம் ஒரு ஆளா? அவனுக்கு போய் என் பொண்ணு ஒழுங்க மாதிரியே வெளியே போயிடும். இல்லைன்னா நடக்கிறது வேற. இந்த குடியார ஏதோ பண்ணாலும் பண்ணி போடுவான். நீங்க கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க. யார் வீட்டுல வந்து யார் பொண்ணு கேட்குற? தொலைச்சி கட்டி போடுவேன். பொண்ணு கேட்க வரா பாரு பொண்ணு. என் பொண்ணு தங்கச்சல கணக்கா வளர்த்து வச்சிருக்கிறேன். தங்கச்சல கணக்கா வளர்த்து வச்சு கிழிச்சு குடியார பையன். என்னது தேங்காய் அழுகி போச்சா? ஆமாங்க, முதல்ல உடைக்கிற தேங்காய் அழுகி போச்சு. என்னதான் வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல வீட்டில். உன் வீட்டில் உள்ளவங்க ஏன்னா இப்படி பண்றாங்க? நம்ம கஷ்டப்படணும்னே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ? அதுதாங்க, நான் நல்லாவே இருக்கக்கூடாது, அதுதான் உங்களோட எண்ணமே. என்னைக்கு இவங்க மட்டுமே நல்லா இருக்கணும். நான் என்னைக்கும் கல்யாணம் ஆகாமல் இப்படியே கடந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அவங்க வயிற்றுச்சல் படியே ஆகிப்போச்சு. இவர் இப்போ தேங்காய் அழுகுனா என்ன? அழுகுனா என்ன, அழுகாட்டினா என்ன? உனக்கு நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு, சரியா?
அது அழுகுனாலும் சரி அழுகாம போனாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னைய நம்பி நீ வா, உன்னைய நான் கண் கலங்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. இல்லைங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, அழுகழுகையா வருது. முதல்ல நமக்காக உடைச்சது. இங்க பாரு, எதை நினைச்சு நீ வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டேன் சரியா? நான் இருக்கேன். தேங்காய் அழுகுனால அதை பத்தி கவலை இல்லை, நீ கம்முன்னு இரு. நீ என்ன நம்புறியா இல்லையா? உன் கூட நம்பாமையா இருக்கேன். அப்புறம் என்ன, என்னைய நம்பு, நான் பாத்துக்கிறேன். பயமா இருக்குதாண்ணா, தேங்காய் அழுகி போச்சுல்ல. நீ பயப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். 2 நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி அமோகமா இருக்க போகுதுன்னு பாரு. நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி கெத்தா நம்ம வாழ்ந்து காட்டுவோம். அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி. தேங்காய் அழுகுனாலும் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னா அவங்களே பெருமையா பேசணும், நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் படணும். அந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் வாழ்வோம், கவலைப்படாத. அப்பயே என் மனசு கருக்குனே தான் இருந்துச்சு. இவ வேற முந்திக்கிட்டு போய் அதை பண்ணும் இதை பண்ணுமா இருக்கிறாளே, ஏதாவது ஒரு வில்லங்க வரப்போகுதுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆகி போச்சு இப்போ. அண்ணியே, சாப்பாடு எடுத்து வைக்கிட்டுங்களா அண்ணி? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? என்ன அண்ணி, என்னாச்சு? இல்லை, வாழ வேண்டிய புள்ள ஒரு தேங்காயை கூட பார்த்து எடுத்து வைக்க தெரியாது. இதுலேயும் வேற முந்திக்கிட்டு போய் அதை பண்ணவும் இதை பண்ணவும். நீங்களே புள்ள இல்லாத ஆள், இப்படி நீங்கள் முந்திக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணுனா அது பின்னாடி அவங்க வாழ்க்கையை பாதிக்கும்னு தெரியாதா? என்ன நீ, நான் என்ன நீ தப்பா? ஐயோ அண்ணி, எனக்கு புள்ள இல்லைதான், ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லாமே என் பிள்ளைய தான் நினச்சி நான் பார்த்தனே தவிர நான் அந்த மாதிரி யோசிக்கல அண்ணி. ஐயோ, அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி, பிள்ளைங்க நல்லா இருக்குங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஏதோ தேங்காய் அழுகி போயிருக்கு. இல்லை, உங்களுக்கே தெரியும்ல, நான் புருஷன் இல்லாத ஆள், அதனால தான் நான் போய் இந்த விஷயத்தெல்லாம் தலையிடாமல் நிற்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் தலையிடாமல் இருக்கிறது இல்லையா? இப்போ தேங்காய் அழுகி போச்சு, என் புள்ள வாழ்க்கை ஏதாவது போனால் உங்களுக்கு பரவாயில்லையா? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க அத்தையை பார்த்து? என்ன வார்த்தை நீ பேசினப்ப அத்தையை பார்த்து? ஏண்டி, இப்போ நான் என்ன பேசுனேன்? இப்போ எதுக்கு நீ வஞ்சு கட்டிக்கிட்டு வர? இங்கே பாருமா, அத்தையை பற்றி நீ இந்த வார்த்தையை பேசுனது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இன்னைக்கு இங்கே நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். புள்ள இல்லாதவங்கன்னு சொல்கிறேன், கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி வேணாமா? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களும் இப்படி புண்படுற மாதிரி தான் பேசுவியாமா? நான்லாம் ஒன்றும் தப்பாக பேசலை, அவங்கவுங்களுக்கா தெரியணும். இப்படி முந்திக்கிட்டு வந்து இப்போ தேங்காய் அழுகி போச்சுல்ல. தேங்காய் அழுகி போச்சுன்னு சொன்னியே, அந்த தேங்காய் வாங்கினது நீ தானே? நீ வாங்கினது நீ தானே? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்முன்னு போ. பாருமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தங்கச்சியோட கல்யாண விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்து நீ எல்லாத்தையும் தூக்கி வீசிக்கிட்டு தான் இருக்க. இப்படி எல்லாத்தையும் தூக்கி வீசினேன்னு வையே, கடைசியில் யாருமே இல்லாம தான் இருக்கணும். அவங்கள பார்த்து இந்த வார்த்தை உன்னால எப்படிமா சொல்ல முடிஞ்சுது? இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. நான் எங்களையெல்லாம் பிள்ளைங்கள நினச்சி ஒவ்வொருத்தையுமே துணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமா, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். அப்படி பண்ணவங்களை எப்படிமா உன்னால கஷ்டப்படுத்த முடியுது? உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு போன்னு சொன்னேன். இல்லைம்மா, நான் போக மாட்டேன். நீ எதுக்குமா அப்படி சொன்ன அவங்கள? ஆமாம், நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு. என்னமோ இப்போ கொஞ்ச நாளாக வீட்டுக்குள்ளே திரியிறன்றதுக்காக ரொம்ப பண்ணாத. நீயும் இப்படியாப்பட்ட ஆளு தான். எல்லாரும் மூஞ்சிலையும் கறியை பூசிட்டு போனவ தானே. இப்போ என்னமோ ரொம்ப நல்லவமே நடிச்சுக்கிட்டு போங்கிட்டு. மாடி அழாதம்மா, ஒன்றும் இல்லை, அழாத. அது ஏதோ புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ட்டு தான் வருத்தத்தில் பேசிட்டு போகிறாங்க, ஒன்றும் இல்லை, சரியா? இல்லத்த, என்னை பற்றி பேசுறதுல நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அம்மா எப்பயுமே என்ன அப்படிதான் பேசுவாங்க. ஏதோ இப்போ என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களை பற்றி அப்படி பேசியிருக்க கூடாது. அம்மாவுக்காக, எனக்காக அம்மாவை மன்னிச்சிருங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலம்மா. நான் என்னை யார் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டாங்கம்மா. அங்கேயும் அப்படித்தான் ஆசையாக இருக்கும், நம்மளையும் கூப்பிடுவாங்கன்னு. ஒரு எதிர்த்த வீட்டு விசேஷமாக இருந்தால் கூட ஜன்னல் வெளியே எட்டி நின்று பார்த்துருக்கேன். முதல்ல நம்ம வீட்டு விசேஷத்தில் நம்ம பையன்தான் அத்தை நீங்கள் இருந்து செய்யுங்கன்னு சொல்லவும் ஒரு ஆசையில் இதெல்லாம் செஞ்சு விட்டேன். அது கடைசியில் இப்படியாவது நினச்சி பார்க்கலம்மா. பரவாயில்லம்மா, அதனால என்ன, எல்லாரும் அப்பையிலேருந்து ஒதுக்குனாங்க, ஒன்றும் இல்லை, விடுங்க அத்தை. பிள்ளை இல்லைன்னா என்ன, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அத்தை. என்னைக்கு நீங்கள் வருத்தப்பட்டு நின்றாதீங்க அத்தை. நான் என்றைக்குமே பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட்டது இல்லைம்மா. நான் என்ன முதல்ல அந்த மாதிரி ஏக்கம் இருக்காது. அந்த மனசை விட்டு போனதுக்கப்புறம் நமக்குன்னு யாரும் ஆதரவு இல்லாமல் போச்சுன்னு தோணும். அந்த மனுஷன் சாவும்போது கொல்லி வைக்க கூட ஆள் இல்லாமல் அவ்வளோ கதறி போயிட்டேன். என்னையெல்லாம் நான் செத்தா கூட தூக்கி போடணும், அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சுட்டு போவோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அத்தை, நாங்கள் இருக்கோம் அத்தை.
உங்க பிள்ளைய நான் இருக்கேன் அத்தை. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அத்தை.